இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அதோடய மருத்துவ குணங்கள் என்ன, அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அந்த காலத்துலலாம் நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா உணவே மருந்து மருந்தே உணவுன்ற முறையில் தான் வாழ்ந்தாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா அதிக சத்துக்களும் மருத்துவ குணங்களும் நிறைஞ்ச ஒரு காய் தான் அவரைக்காய். அவரைக்காயில் பல வகைகள் இருக்குது. அதில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். அவரைக்காயில் அதிக புரதச்சத்தும் நார்ச்சத்தும் அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கலை தீக்குது, கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணி ரத்தத்தை சீர் செய்யும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது, முக்கியமாக கேன்சர் வராமல் தடுக்கும். இதில் இவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. இதில் என்னென்ன வகைகள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 13 தாண்டி இருக்குது. அதில் நம்மளுக்கு தெரிஞ்ச சில வகையாக சொல்கிறேன். தம்பட்டை அவரை, கோழி அவரை, யானைக்கதை அவரை, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அதோட மருத்துவ குணங்களும் அதோட வகைகளும் பற்றி சொல்லணும்னா நம்ம இதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோவே போடணும். அதை கண்டிப்பாக இன்னொரு நாள் போடலாம். நாட்டு அவரையிலே ரொம்ப அதிக டேஸ்ட்டாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா தம்பட்டை அவரையும் கோழி அவரையும். இப்போ நம்ம செய்ய போகிறது நாட்டு மொச்சை அவரை. எனக்கு மொச்சை அவரை தான் கிடச்சிருக்கு. உங்களுக்கு ஏதாவது வெரைட்டியாக அவரைக்காய் கிடச்சதுன்னா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ என்ன தான் சொல்ல வரேன்னு கேட்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க. வாரத்தில் ஒரு 2 நாள் இல்லை 3 நாளைக்கு அவரைக்காவை கம்பல்சரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உடம்புக்கு அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மொச்சை அவரை முட்டை பொரியல். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நாட்டு அவரைக்காய். இது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது, நார்ச்சத்து அதிகமாக இருக்கும். இது எங்கே பார்த்தாலும் மிஸ் பண்ணிடாதீங்க, வாங்கி சமைச்சு பாருங்கள். இது எப்படி டிஃப்ரெண்ட்டாக செய்யலான்னு நான் காட்டுறேன். இப்போ நம்ம செய்ய போகிறது நாட்டு அவரைக்காய் முட்டை பொரியல். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, தட்டின பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உளுந்து போட்டிங்கன்னா அந்த கடிப்படும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு, எண்ணெய், 1 முட்டை. உங்களுக்கு முட்டை அதிகமாக வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் 200 கிராம் அவரைக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி 1 முட்டை போட்டுக்கிறேன். நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன். நிறைய செய்யணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு முட்டையை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, கருவேப்பிலை, வெங்காயம். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெறும் எண்ணெயில் பச்சை மிளகாய் சேர்த்திங்கன்னா மேலே வெடிக்கும். அதனால் வெங்காயம் சேர்த்துட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ தக்காளி போடலாம்.
1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், தக்காளி வதங்க லைட்டாக உப்பு போட்டு தக்காளி வதங்கிருச்சு. அவரைக்காவை போட்டு கிண்டணும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 1/4 டம்ளர் தண்ணி. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அவரைக்காய் வந்துருச்சு. இப்போ முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக பூண்டு போட போகிறோம். பூண்டை தட்டி லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போட்டால் தான் அந்த முட்டை வடை இதெல்லாம் இல்லாமல் வாசனையாக நல்லாயிருக்கும். முட்டை வேணுன்றவங்க முட்டை போட்டுக்கலாம். முட்டை பிடிக்கலைன்னா வெறும் அவரைக்காய் போட்டு எப்பவும் போல் நீங்கள் பொரியல் பண்ணிக்கலாம். அவரைக்காய் ரெடி ஆயிடுச்சு. முட்டை ஊற்றி 2 நிமிஷம் கிளறிட்டு முட்டை வெந்ததுக்கப்புறம் இறக்கிடலாம். அடுத்து டிஃப்ரெண்ட்டான ஒரு சமையலோடு உங்களை நான் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.